எனக்கும் சொன்னவர் அல்லவா, ஊரார் வகுத்த தடைகளை தாண்டிய உமைகள் நம் தலைவன் அல்லவா. உறங்காமல் கண் விழித்து உயர்த்தினாரே நம்மை, அவர் சொன்ன வழியில் வாழ்ந்து ஆள்வோம் இந்திய மண்ணை. 126வது பிறந்த நாள் விழாவை தலைமையிலிருந்து நடத்தி கொண்டிருக்கும் பொதுச் செயலாளர் ஜனார்தன் அவர்களே, இந்த பிறந்த நாள் நிகழ்ச்சியை முன்னிலையில் இருந்து நடத்தி கொண்டிருக்கும் பகவான் சிங் அவர்களே, அன்பு சகோதரர் சுரேஷ்குமார் அவர்களே, அன்பு சகோதரி யமுனா அவர்களே, வரவிருந்தையாக அமர்ந்து கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் மணி அவர்களே, இந்த நிகழ்ச்சி சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய இந்திய குடியரசுக் கட்சி தலைவர், மூத்த தலைவர், இந்த சமுதாயத்தின் வழிகாட்டி அப்பா சச்சிதாசன் அவர்களே மற்றும் வந்திருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சங்கத்தின் தலைவர் அவர்களே, இந்த நிகழ்ச்சி மாணவ குழந்தைகளை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக இந்த குழந்தைகளை கொண்டு வந்த அன்பு சகோதரர் பாளைய அவர்களே, அனைவருக்கும் என்னுடைய ஜெயந்தி கலந்த வளர்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். பகவான் அம்பேத்கருடைய பிறந்த நாள்ல அன்பு சகோதரர் சுரேஷ் பாபுல இருந்து பிற்படுத்தப்பட்ட சங்க தலைவர்ல இருந்து எல்லா பகவான் அம்பேத்கருடைய சிந்தனை கருத்து எல்லாத்தையும் பதிவு பண்ணிட்டாங்க. பகவானுடைய அம்பேத்கருடைய பிறந்த நாள்ல நான் சொல்ல வேண்டிய செய்தி, இந்த பிறந்த நாள்ல ஒரே ஒரு 2 விஷயம் மட்டும் தெரியல. பாபாசாஹிபுடைய பிறந்த நாள்ல ஒரு உறுதிமொழி மட்டும் ஏற்றுப்போம். அது முக்கியமா நம்மளுடைய சட்டத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள், ஏன்னா எல்லா செய்தி கருத்து எல்லாத்தையும் இன்னைக்கு வெளிப்படுத்தணும். ஆண்டு நிகழ்ச்சி நடத்துறோம். ஒரு உறுதிமொழி மட்டும் இன்னைக்கு 126வது பிறந்த நாள்ல ஒரு உறுதிமொழி. இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் பார்க்கிறோம். மகாத்மா தான் கூப்பிடுறோம் இந்தியா முழுக்க. அதுக்கு எந்த மாற்றம் எதுவும் பேர்ல சொல்றதில்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களாம் பார்த்திருக்கிறோம். கலைஞர்னா அது திமுக தலைவர் தான். இன்னைக்கு அம்மா அந்த அண்ணா திமுக மறைந்த அந்த அம்மா தான் இருக்கு. இன்னைக்கு டாக்டர் ஐயானா இன்னைக்கு ராமதாஸ் தான். சின்ன ஐயானா இன்னைக்கு அன்புமணி தான். இந்த அளவுக்கு அந்த கட்சி தலைவர்கள ஒரு மறைய நிமிடமா எல்லாம் இந்த கடைபிடிக்கிறாங்க. இந்த சமூகம் நாட்டில் இருக்கக்கூடிய மனித சமூகத்துக்கு, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மைய சமூகத்துக்கு ஓட்டு உரிமை வாங்கி கொடுத்தார் பாபா அம்பேத்கர். கல்வி உரிமை வாங்கி கொடுத்தார், வேலை வாய்ப்பு உரிமை கொடுத்தார், அரசாட்சி செய்ய வச்சார். நாட்டில் இருக்கக்கூடிய 90% மக்களுக்கு எல்லாமே பண்ணார். இந்த நாட்டுக்கு இந்த விட நாடு பெரியது, என் நாட்டை விட இந்த மக்கள் பெரியது. அந்த அளவுக்கு பாபாசாஹிபுடைய உழைப்புல, அவருடைய சிந்தனையில, அவருடைய கருத்துல இன்னைக்கு நாடா இருக்குது. அப்படியாப்பட்ட பாபாசாஹிப் வந்து இன்னைக்கு நம்ம ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிறோம்னா, பாபாசாஹிப்னா பாபாசாஹிப் தான் இந்தியா முழுக்க. அதுக்கு தமிழாத்மா புரட்சியாளரும் இல்ல அந்த எதுவும் சொல்ல தேவை. இந்தியா முழுக்க பாபாசாஹிப்னா பாபாசாஹிப் தான். ஏன்னா இந்த ஐடென்டிட்டி நம்ம முக்கியமா இந்த மக்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி கிடைக்கக்கூடாது, ஒரு யூனிஃபார்ம் இருக்கக்கூடாது. நிறைய ஆரம்பக்கூடிய சூழ்ச்சி அந்த சந்தர்ப்பத்துல அதாவது அவங்க ஒரு பேர் இருக்கு, ஒரு ஐடென்டிட்டி இல்லாத, ஒரு ஒற்றுமை இல்லாத இருக்குது இந்த சமூகம். நீ புரட்சியாளர்ன்றோம். இந்த புரட்சியாளர் ஆந்திரால போய் கேட்டா தெரியாது, அந்த மொழிபெயர்ப்புகளுக்கு புரட்சியாளர் தான் தெரியாது, பஞ்சாப்ல புரட்சியாளர் தான் தெரியாது, மகாராஷ்டிரா அப்படின்னு கேட்டாலும் தெரியாது, மத்திய பிரதேசத்துல கேட்டாலும், இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எந்த மாநிலத்தில் போனாலும் புரட்சியாளர் தான் தெரியாது. பாபா சாஹிப் தான் தெரியும். அப்ப இந்த மக்கள் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இந்த மக்களுடைய ஒரு ஐடென்டிட்டி, இந்த ஐடென்டிட்டியை நம்ம சரியா பயன்படுத்தணும். அதனால இந்த வருங்காலத்துல இனிமேல் பேரை சொல்லக்கூடாது. நீங்க பாட்டாளி மக்கள் கட்சியில போயிட்டு ராமதாஸ் இருக்கிறாரா,
ராம்தாஸ் சொன்னாரா, ராம்தாஸ் பிறந்த நாள் கொண்டாட போறோம், ராம்தாஸ் ஒரு 10 போஸ்ட் போடணும், அவர் நிகழ்ச்சி வந்த ராம்தாஸ் அப்படின்னு சொல்ல போறதில்லை. ஜிகே மணி கூட அவரோட குறைந்த வைத்து கொண்ட அன்புமணி கூட கூப்பிடுறதில்லை, சின்ன ஏன் தான் கூப்பிடுறாங்க. இன்னைக்கு திமுக கட்சிக்காரங்க யாரும் வச்சு கருணாநிதி போஸ்ட் போடணும், கருணாநிதி பிறந்த நாள் கொண்டாடணும், கருணாநிதி நிகழ்ச்சிக்கு கொண்டு போய் ஸ்டாலினை போய் கூப்பிடவே முடியாது. உன் வயசுனா எங்க அப்பா வயசுனா ஒரு நாகரிகம் இல்லையா, ஒரு பண்பு இல்லையா, பேரை சொல்லி கூப்பிடியா சொல்லுவாங்க. அது போல நீங்க சர்வ சாதாரணமா நம்ம வந்து பாவத்தோடைய பேரை சொல்றது, அது சொல்றது இன்னைக்கு நம்மளுடைய பழக்கம் தான் குழந்தைங்களுடைய பழக்கமா இருக்கும். வீட்டுல போயிட்டு நம்ம அப்பா வந்தாரா, அப்பா சாப்பிட்டாருன்னு சொல்ல முடியும். சிஸ்டர் வந்தாரா, சிஸ்டர் சாப்பிட்டாரு, சிஸ்டர் ஏதாவது கேட்டாருன்னா அம்மா தான் சொல்லுவாங்க, உதவாங்க அப்பா கிட்ட சொல்ற அப்படின்னா. அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து நம்மளுக்கு ஒரு மரியாதை கூட தெரியாது. அந்த அளவுக்கு நம்ம சொல்லிக் கொடுத்துருவோம். இந்த சொல்லி இருக்கிறாங்க யார் சொல்லியிருக்கோம்னா எதிரி தான் சொல்லி கொடுத்துருவோம். அந்த எதிரி யாருன்னா ஆரம்பத்துக்கு தான் சொல்லி கொடுத்துருக்கலாம். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய பழக்கவழக்கம் பாவத்தை சேர சொல்றது, அம்பேத்கர் பிறந்த நாள் வருது, அம்பேத்கர் தலைக்கு மாற போடணும், அம்பேத்கருக்கு போஸ்ட் போடணும், மாலை இதெல்லாம் பேர சொல்லி சொல்றோம். அதனால மரியாதையா இன்னைக்கு இருக்கக்கூடிய 26வது பிறந்தநாள ஒரு உறுதிமொழி என்னன்னா, இனிமேல் வர காலத்துல பேரே சொல்லக்கூடாது, பாபா சாஹேப் புரிஞ்சிக்கணும் மக்கள். அந்த அளவுக்கு நம்ம போய் மக்களுடைய எஜுகேட் பண்ணணும். நீ கலைஞர் தான் அந்த திமுக எல்லாம் தமிழ்நாட்டில் எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. அண்ணா திமுக, காங்கிரஸ்ல, பிஜேபி எல்லாம் கலைஞர் தான் யாருன்னா கருணாநிதி புரிஞ்சுக்கிறாங்க, அம்மானா யாருன்னா ஜெயலலிதான் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம சொந்த மக்கள்கிட்ட கூட புதிய அளவு கூட நம்மளால பேச முடியல, பேச தெரியல. நம்ம என்ன மாவட்டத்தோட சின்ன கருத்தை என்ன கத்துக்கணும், அது தெரிஞ்சாதான் நம்ம பேச முடியும். அதனால நல்ல மொழியை இந்த 126வது பிறந்த நாள்ல ஒரு பாபா சாஹேப் ஒரு மரியாதை, அவருக்கு ஒரு நல்ல இந்த மக்களுக்கு ஒரு மரியாதையா இந்த மக்கள்கிட்ட சொல்லணும், ஒரு மரியாதை கற்றுக் கொடுக்கணும்னா வருங்காலத்துல பேர் சொல்லாத பெரிய பாபா சாஹேப் சொல்லி இந்த சங்கம் இது முன்னெடுத்து வழிகாட்டு சொல்லி இந்த அளவுக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த சங்கத்துக்கு என்னுடைய மனமான வாழ்த்துக்களை நன்றியை தெரிவிக்கின்றேன். ஜெயமி.